அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து வெளியில் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், அதாவது கார்போஹைட்ரேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இதை வந்து சாப்பிடாதீங்க. இயற்கை முறையில் தயாரான இளநீர், மோர் இந்த மாதிரி ஆகாரங்களை சாப்பிடுங்க. கார்போஹைட்ரேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அது பார்த்தீங்கன்னா அது வந்து டெம்பரரியாக அப்போதைக்கு உங்களுக்கு தாகம் அடங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய தாகத்தை வந்து அது அதிகப்படுத்த தானே செய்யுமே தவிர உங்களுடைய தாகத்தை வந்து அடக்காது. அதனால் இயற்கை முறையில் தயாரான ஆகாரங்களை, நீர், மோர் அந்த மாதிரியான ஆகாரங்களை சாப்பிடுங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயிலுக்கு இதமான குழந்தைகள்லேருந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய வெள்ளரி டிக்கா அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது என்ன, இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸிங்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸிங் தான். இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளரிக்காய், இதை வந்து தோல் சீவி நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இதுக்கு ஒரு பாதி லெமன் சாறு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரொம்ப முக்கியமாக காரத்துக்காக வந்து மிளகு தூள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வெயிலுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து சரியாக வராது. மிளகு தூள் எடுத்துக்கோங்க. எதுக்கு மிளகு தூள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு டக்குன்னு இந்த மாதிரி இது சாப்பிடும்போது கோல்டு பிடிக்கும். அது கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகு தூளை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வெள்ளரிக்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம சாப்பிட போகிற ஐட்டம் டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், இது வந்து புதினா இலை கொஞ்சம் போகிறோம். புதினா எதுக்குன்னா ரொம்ப வாசமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சாருக்கு. இது மிளகு தூள், இது வந்து தேவையான அளவு உப்பு, இது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், ரொம்ப முக்கியமாக. அதுக்கப்புறம் இது வந்து கரைசல், தயிர் கரைசல். இது ரொம்ப கட்டியாக இல்லாமல் நீர் கரைசலாக தயிர் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த வெள்ளரிக்காயில் முதல்ல நம்ம இந்த தயிர் கரைசலை ஃபஸ்ட்டு அதில் அப்படியே ஊற்றிடுவோம். இதை அப்படியே ஊற்றிட்டோம். இதில் இந்த சால்ட்டு, இதை வந்து என்ன பண்ணுறோம், தேவையான அளவு சால்ட் போடுறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம அப்படியே அந்த தயிர் கரைசலில் வச்சு ஒரு குலுக்கி ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கிறோம். இந்த கரைசல் 5 மினிட்ஸ் நல்ல தயிரில் ஊறிடுச்சு. இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலை இதை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி அதில் போடுங்க.
அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை. இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய விதையோட நம்ம வந்து நறுக்கி போட்டிருக்கோம். விதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது தான் அது. விதை தேவையில்லை அப்படிங்கிறவங்க அதை எடுத்துட்டு நீங்கள் நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் இதில் வந்து இந்த புதினா இலையை கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விடுறோம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் காரத்துக்கும் டேஸ்ட்டுக்காகவும் மிளகுத்தூளை நம்ம அதில் சேர்க்குறோம். இது வந்து பெருங்காயத்தூள். கடைசியாக நம்ம இதில் ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து அப்படியே அதில் அந்த ஜூஸை அதில் பிழிஞ்சு விட்டுருவோம். இது வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு ஆகாரம். இந்த வெயிலுக்கு நமக்கு ரொம்ப இதமாக இருக்கும். நம்ம வயிறு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது நமக்கு. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இதை ஒரு நல்ல கிளறி விடணும். இதில் வந்து அந்த சால்ட்டு, பெப்பர், இந்த பெருங்காயம், இந்த கலவை வந்து சரியாக கலக்கிறதுக்காக நம்ம இதை வந்து ஒரு கிளறி விடுறோம். இதை நல்லா கிளறிட்டு இதை மேலும் ஒரு 5 நிமிஷம், நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்சிடும். ஊற வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நம்ம ஊற வச்சுட்டு இதை வந்து சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். மத்தியான நேரத்தில் இதை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு இதமான குளிர்ச்சியான ஆகாரம் இது. முக்கியமாக ஆஃபீஸ் போகிறவங்க மத்தியானம் இதை சாப்பிட்டீங்க, எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு இதே மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.